சில சகோதரர்கள் சல்மானே ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த ஆச்சரியமான தியாக வரலாறை பற்றி பேசுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க ஈரானை சேர்ந்த சல்மானே ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அதற்கு முன்னால் உண்மையான மார்க்கம் எது என்பதை அறிந்து கொள்வதற்காக 10 ஃபாதிரிமார்களிடத்திலே தங்கியிருந்தார்கள். அதற்கு பிறகு தான் இஸ்லாத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தால். நபி அவர்கள் சல்மானே ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிமைத்துவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக வேண்டி 300 ஈச்சப்பழ கன்றுகளை நாட்டினார்கள். அது சில தினங்களிலேயே பழம் தரக்கூடிய பிரமாண்டமான மரங்களாக மாறியது. இதற்குத்தான் அம்பர் ஈச்சப்பழம் என்று சொல்லப்படும். எனவே இது சம்பந்தப்பட்ட அனைத்து விடயத்தையும் தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அருமையானவர்களே, ஹஜ்ரத் சல்மானே ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு இருக்கிறதே ஆச்சரியமானது. நம்முடைய உடம்பை மேசிலிருக்க வைக்கும். அந்த அளவுக்கு அவர்கள் பல தியாகத்தை செய்து தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாமா இஸ்ஸுத்தீன் பின் அசீர் அல் ஜஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய உசுதுல் காபா என்ற கிதாபிலே இந்த சம்பவத்தை முழுமையாக கூறுகிறார்கள். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சல்மானே ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த விடயத்தை முழுமையாக என்னிடத்திலே கூறியிருந்தார்கள். சல்மானே ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், நான் ஆரம்பத்திலே ஈரானுடைய அஸ்ஃபஹான் என்ற ஊரை சேர்ந்தவன். அதுவும் அஸ்ஃபஹானிலே ஜை என்ற இடத்திலே நாங்கள் வாழ்ந்து வந்தோம். அந்த ஊருடைய தலைவராக என்னுடைய தந்தை தான் இருந்தார். அவர் ஒரு நெருப்பு வணங்கியாக இருந்தார், அதாவது மஜூசியாக இருந்தார். இந்த உலகத்திலேயே அவருக்கு என்னை விட யாரையும் விருப்பமானவராக இருக்கவில்லை. என்னை அதிகம் நேசிக்கக்கூடியவராக என்னுடைய தந்தை இருந்தார். அது மட்டுமல்லாமல் எப்படி குமரி பெண்ணை வெளியே விடாமல் வீட்டுக்குள்ளாலே வைத்து வளர்ப்பார்களோ, இதே போல என்னையும் என்னுடைய தந்தை வெளியில் விடாமல் வீட்டுக்குள்ளாலே வைத்து வளர்த்தார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், என்னுடைய தந்தை எப்படி நெருப்பு வணக்கத்தில் ஈடுபட்டாரோ இதே போல என்னையும் நெருப்பு வணக்கத்திலே ஈடுபட வைத்தார். நாங்கள் வணங்கி கொண்டிருந்த அந்த நெருப்பு ஒரு வினாடி கூட அணைந்து விடாமல் பார்த்து கொள்ளக்கூடிய பொறுப்பு என்னிடத்திலே கொடுக்கப்பட்டிருந்தது. எனவே அந்த பொறுப்பை நான் சரிவர நிறைவேற்றி கொண்டிருந்தேன். இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய தந்தைக்கு பிரமாண்டமான ஒரு தோட்டம் இருந்தது. என்னுடைய தந்தை ஒரு கட்டிடத்தை கட்டி கொண்டிருந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் என்னை அழைத்து, இப்படித்தான் நான் இந்த கட்டிடத்தை கட்டக்கூடிய விடயத்திலே பிஸியாக இருக்கிறேன், எனவே என்னுடைய தோட்டத்துடைய நிலையை சற்று நீ பார்த்து விட்டு வா என்று என்னை அனுப்பினார். எனவே என்னுடைய தந்தையின் தோட்டத்தை பார்ப்பதற்காக வேண்டி நான் சென்றேன். இந்த சந்தர்ப்பத்தில் போகக்கூடிய வழியில் கிறிஸ்தவர்களுடைய ஒரு சர்ச் என்னுடைய கண்ணிலே பட்டது. அதை நான் கடந்து சென்றேன். அந்த சர்ச்சை கடந்து செல்லும் பொழுது உள்ளே அவர்கள் ப்ரே பண்ணக்கூடிய சப்தம் எனக்கு கேட்டது. இது ஆச்சரியமாக இருக்கிறதே, உள்ளே என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காக அந்த சர்ச்சுக்கு அருகாமையில் சென்று உள்ளே நடக்கக்கூடிய அந்த விடயங்களை பார்த்தேன். என்னுடைய உள்ளத்திலே ஒரு விதமான ஈர்ப்பு ஏற்பட்டது. ஏனென்று சொன்னால், அவர்கள் ப்ரே பண்ணி கொண்டிருந்தார்கள், அவர்கள் அவர்களுடைய வழிபாடுகளை செய்து கொண்டிருந்தார்கள். இதை பார்த்ததும் என்னுடைய உள்ளத்திலே நான் சொல்லிக் கொண்டேன், நாங்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை விட இந்த மார்க்கம் மிக சிறந்ததாக இருக்கின்றதே, நெருப்பு வணக்கத்தை விட இது எவ்வளவோ மேலானதாக இருக்கிறதே என்று சொல்லி அந்த இடத்திலேயே நான் இருந்து நான் லகித்து போனேன். எந்த அளவுக்கு என்றால், அன்று மாலை வரை அந்த சர்ச்சிலேயே நான் இருந்தேன். பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவர்களை பார்த்து, இந்த ப்ரே பண்ணக்கூடியவர்கள் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள் என்று கேட்க, இவர்கள் ஷாமிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். பிறகு அந்த சர்ச்சிலே இருந்த கூடியவர்களிடத்திலே, ஐன அஸ்லு ஹாதா தீன், இந்த மார்க்கம் எங்கிருந்து வந்திருக்கிறது என்று கேட்க, அவர்கள் ஷாமிலிருந்து தான் இந்த மார்க்கம் இங்கே வந்தது என்று சொன்னார்கள். அதாவது கிறிஸ்தவம் ஷாமில் இருந்தது, அதற்கு பிறகு தான் இந்த ஈரானிலே வந்தது என்று அவர்கள் கூறினார்கள். இதை நான் அறிந்ததற்கு பிறகு நான் என்னுடைய தந்தையுடைய தோட்டத்துக்கும் செல்லாமல் வீடு திரும்பினேன். ஏன் என்று சொன்னால், மாலை நேரம் ஆகிவிட்டது. என்னை காணவில்லை என்ற பதட்டத்திலே என்னுடைய தந்தை என்னை தேடுவதற்காக சில ஆட்களையும் அனுப்பியிருந்தார். ஆனால் நான் நேரடியாக என்னுடைய தந்தையிடத்திலே சென்றேன். தந்தை என்னை பார்த்து, நீ எங்கே சென்றாய், இவ்வளவு நேரம் எங்கே இருந்தாய், என்னுடைய தோட்டத்துக்கு சென்றாயா என்றெல்லாம் கேள்வி கேட்டார். அதற்கு நான், இப்படித்தான் உங்களுடைய தோட்டத்தை பார்ப்பதற்காகத்தான்
நான் சென்றேன். ஆனால் இடையிலே கிறிஸ்தவர்களுடைய ஒரு சர்ச்சை கண்டேன். அங்கே அவர்கள் ப்ரே பண்ணி கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய அந்த வழிபாடு என்னுடைய உள்ளத்தை ஈர்த்து விட்டது. எனவே மாலை வரை அவர்களிடத்திலே நான் இருந்தேன் என்று சொல்ல, அந்த நேரத்திலே என்னுடைய தந்தை என்னை பார்த்து, அந்த மார்க்கத்தை விட நீயும் உன்னுடைய தந்தையும் உன்னுடைய மூதாதையர்களும் வணங்கக்கூடிய இந்த நெருப்பு வணக்கம் தான் மிக சிறந்தது என்று சொன்னார். ஆனாலும் நான் என்னுடைய தந்தையை பார்த்து, இல்லை, அதைவிட அந்த கிறிஸ்தவர்களுடைய மார்க்கம் மிக சிறந்ததாக இருக்கிறது என்று சொன்னவுடன் என்னுடைய தந்தை பயந்து என்னை வீட்டுக்குள்ளால் இரும்பு சங்கிலியால் கட்டி போட்டு விட்டார். இவர் மீண்டும் அந்த சர்ச்சுக்கு செல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி. பிறகு கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் சல்மானே ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் வீட்டிலேயே இருந்தேன். பிறகு ஒரு ஆள் மூலமாக செய்தியை அந்த சர்ச்சிலே இருக்கக்கூடியவர்களுக்கு அனுப்பினேன். அதாவது அந்த ஷாமிலே இருந்து யாராவது கிறிஸ்தவர்கள் உங்களிடத்திலே வந்தால் கட்டாயமாக எனக்கு தெரிவியுங்கள் என்று சொல்லியிருந்தேன். இதே போல ஷாமில் இருந்து கிறிஸ்தவர்களுடைய ஒரு வியாபார கூட்டம் அந்த சர்ச்சுக்கு வந்திருந்தது. அவர்கள் வந்த விடயத்தை எனக்கு அந்த சர்ச்சிலே இருந்தவர்கள் அறிவித்தார்கள். உடனே நான் அவர்கள் தங்களுடைய வேலைகள் எல்லாம் முடித்துவிட்டு மீண்டும் எப்பொழுது ஷாமுக்கு செல்வார்களோ அந்த தருணத்திலே எனக்கு வந்து அறிவியுங்கள் என்று நான் சொன்னேன். அதே போல அவர்கள் போகக்கூடிய சந்தர்ப்பத்திலே எனக்கு வந்து அறிவித்தார்கள். உடனடியாக எனக்கு கட்டப்பட்டிருந்த அந்த சங்கிலிகளை கலட்டிவிட்டு என்னுடைய வீட்டாருக்கு தெரியாமல் அந்த சர்ச்சுக்கு சென்று அந்த வியாபார கோஷ்டியுடன் இணைந்து நான் ஷாமுக்கு சென்றேன். அருமையானவர்களே, சல்மானே ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு தொடர்ந்து சொல்றாங்க, நான் ஷாமுக்கு சென்றதற்கு பிறகு அந்த கிறிஸ்தவர்களை பார்த்து, உங்களுடைய மார்க்கத்திலே மிகச் சிறந்தவர் யார் என்று நான் கேட்டேன். அதற்கு அந்த கிறிஸ்தவர்கள், எங்களுடைய வழிபாட்டு தலமான இந்த சர்ச்சிலே இருக்கக்கூடிய ஃபாதிரிமார்கள் தான் எங்களிலே மிகச் சிறந்தவர்கள் என்று சொல்ல, அவர்களுடைய அந்த சர்ச்சுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ஃபாதிரியை நான் சந்தித்து, இப்படித்தான் நான் ஈரானிலிருந்து வருகிறேன், எனக்கு இப்படியெல்லாம் நடந்தது, உங்களுடைய சர்ச்சை நான் கடந்து சென்றேன், உங்களுடைய பிரே எனக்கு விருப்பமானதாக மாறியது, எனவே அவர்களுடன் சேர்ந்து நான் ஷாமுக்கு வந்தேன். இங்கே வந்ததற்கு பிறகு உங்களுடைய இந்த மார்க்கத்திலே மிகச் சிறந்தவர் யார் என்று சொல்ல உங்களை மக்கள் காட்டினார்கள். எனவே உங்களுடைய மார்க்கம் எனக்கு பிடித்து போனது. உங்களுடன் இருந்து உங்களுக்கு பணிவிடை செய்து கொண்டு உங்களுடைய அந்த மார்க்கத்தை படித்து அந்த பிரே செய்யக்கூடிய முறையையும் வழிபாட்டு முறையையும் படிப்பதற்கு எனக்கு ஆசையாக இருக்கிறது. எனவே உங்களுடன் நான் இருந்து விடவா என்று சொல்ல, அந்த ஃபாதிரியும் என்னுடன் இருந்து கொள்ளுங்கள் என்று சல்மானே ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார். பிறகு என்ன நடந்தது? அந்த ஃபாதிருடன் இருக்கும் பொழுது அவர் கெட்ட மனிதர் என்பதாக சல்மானே ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணர ஆரம்பித்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், சல்மானே ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்கிறார்கள், இந்த ஃபாதிரி மக்களுக்கு மத்தியிலே தர்மத்தை பற்றி போதித்து இந்த தர்மத்துடைய பணங்களை ஏழைகளுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்று சொல்வார். பிறகு மக்கள் எல்லோரும் அந்த தர்மத்துடைய பணங்களை கொண்டு வந்து இந்த ஃபாதிரிடத்திலே கொடுப்பார்கள். ஆனால் அந்த பணத்திலிருந்து ஒரு காசை கூட ஏழைகளுக்கு கொடுக்காமல் அவர் அந்த எல்லா பணங்களையும் தானே வைத்துக் கொள்வார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தங்கம் வெள்ளியால் நிரப்பப்பட்ட 7 மாலைகளை இவர் செய்து ஒரு இடத்திலே வைத்திருந்தார். இந்த சந்தர்ப்பத்திலே இவருடைய மரணம் ஏற்பட்டது. மக்கள் எல்லோரும் இவருடைய இறுதி கிரியை நிறைவேற்றுவதற்காக வேண்டி, இவரை கௌரவப்படுத்துவதற்காக வேண்டி வந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த மக்களை பார்த்து, இவர் நல்லவர் கிடையாது, இவர் மோசமானவர் என்று சொல்ல அவர்கள் என்னை அதட்டினார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே இவருடைய இந்த மோசமான செயல்களை பற்றி நான் சொன்னேன். அந்த மாலையுடைய விவகாரத்தையும் சொன்னேன். உடனே அவர்கள், அந்த மாலை எங்கே இருக்கிறது, இவர் அந்த பணங்களை எல்லாம் எங்கே சேர்த்து வைத்திருக்கிறார் என்று உனக்கு தெரியுமா என்று சொல்ல, ஆம் எனக்கு தெரியும், வாங்கள் உங்களை கூட்டிக் கொண்டு சென்று அந்த இடத்தை காட்டுகிறேன் என்று சொன்னேன். பிறகு அந்த இடத்திலே பார்த்தால் நான் சொன்ன பிரகாரம் அந்த 7 மாலைகள் இருந்தன. எனவே கோபமடைந்தவர்கள் இந்த ஃபாதிரியை அடக்கம் செய்யாமல் இவரை சிறுவையில் அறைந்து அப்படியே கல்லால் அடித்தார்கள். பிறகு அவருடைய இடத்திற்கு இன்னொரு ஃபாதிரி வந்தார். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவர் மிக சிறந்த ஒரு ஃபாதிரியாக இருந்தார். நான் அவரை அளவு கடந்த முறையிலே நேசிக்க ஆரம்பித்தேன். அவருடன் பல சந்தர்ப்பங்களிலே பல விடயத்தை நான் கற்றுக்கொண்டேன். இந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய மரணமும் ஏற்பட்டது. அவருடைய சக்கராத்துடைய நேரத்தில் என்னை பார்த்து, நீ மௌசில் என்ற இடத்திலே ஒரு சிறந்த ஃபாதிர் இருக்கிறார், அவரிடத்திலே போய் சேர்ந்து கொள் என்று எனக்கு வசியத் செய்தார். மௌசில் என்பது ஈராக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஊர். இவ்வாறு சொல்லிவிட்டு அவர் இறந்து விட்டார். அதற்கு பிறகு அந்த இடத்திலிருந்து நான் மௌசிலுக்கு
எனக்கு பயணமாகி அந்த ஃபாதிரியையும் கண்டுபிடித்து நடந்த விடயத்தை கூறினேன். அவரும் என்னை அவருடன் தங்கச் சொன்னார். அதற்கு பிறகு அவருடன் சேர்ந்து பல காலம் தங்கினேன். இந்த சந்தர்ப்பத்திலே அவருடைய மரணமும் ஏற்பட்டது. கடைசி சந்தர்ப்பத்தில் நான் அவரை பார்த்து, நீங்கள் மரணம் அடைந்து விட்டால் நான் எங்கே செல்வது என்று கூற, உமூரியா என்ற ஊரிலே இன்னொரு சிறந்த ஃபாதிர் இருக்கிறார், நீ அவரிடத்தில் போய் சேர்ந்து கொள் என்று எனக்கு சொல்லிவிட்டு அவர் மரணம் அடைந்து விட்டார். அதற்கு பிறகு மௌசில் என்ற இடத்திலிருந்து உமூரியா என்ற இடத்திற்கு வந்து அந்த ஃபாதிரியை சந்தித்தேன். அவருடன் பல காலம் இருந்தேன். இந்த காலப்பகுதியிலே நான் சில வியாபாரங்களையும் செய்து வந்தேன். இதன் காரணமாக எனக்கு பல லாபங்கள் கிடைத்தன, அதாவது தங்க காசுகள். இதே போல ஒரு சிறிய மாட்டு பண்ணையையும் நான் வைக்க ஆரம்பித்தேன். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஃபாதிரியும் மரணம் அடைந்தார். அவர் மரணம் அடைவதற்கு முன்னால் அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது நான் அவரை பார்த்து, இப்பொழுது நீங்களும் மரணம் அடைந்து விட்டால் என்னுடைய நிலைமை என்ன ஆவது, நான் எங்கே செல்ல வேண்டும் என்று சொல்ல, அதற்கு அந்த ஃபாதிரி, இதற்கு பிறகு சிறந்த ஒரு ஃபாதிரி இந்த பூமியிலே கிடையாது, ஆனால் இறுதி நபியை பற்றி உங்களுக்கு நான் அறிவித்து தருகிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை சேர்ந்த இந்த இறுதி நபி வர இருக்கிறார். அவர் 2 மலைகளுக்கு மத்தியிலே பேரித்தன் தோட்டங்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு தான் கடைசியில் வந்து சேருவார். இவரிடத்திலே தர்மத்துடைய பொருட்களை கொடுத்தால் அதை அவர் சாப்பிட மாட்டார், ஹதியாவாக கொடுத்தால் அதை எடுத்துக் கொள்வார். இதே போல அவருடைய புஜத்துடைய வலது பக்கத்தில் பின்புறத்தில் புறா உடைய முட்டையுடைய அளவிலே இறுதி நபித்துவம் பதிந்திருக்கும் என்ற 3 அடையாளங்களை சொல்லிவிட்டு, உனக்கு முடியும் என்று சொன்னால் அவர் இருக்கக்கூடிய இடத்திற்கு போய் சேர்ந்து விடு, அதுதான் உனக்கு சரியான இடம் என்பதாக இந்த உமூரியா உடைய ஃபாதிரி சொல்லி மரணமடைந்தார். கண்ணியமானவர்களே, சல்மானே ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி புகாரியுடைய விரிவுரை ஃபத்ஹுல் பாரியிலும் இதை பற்றி தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். இப்படி 10 ஃபாதிரிமார்களிடத்திலே மாறி மாறி சல்மானே ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் கல்ப் கோத்திரத்தை சேர்ந்த அரபியர்களுடைய ஒரு வியாபார குழு இந்த உமூரியாவுடைய பகுதிக்கு வந்தார்கள். இதை அறிந்து கொண்ட சல்மானே ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை சந்தித்து, நீங்கள் அரபியர்களாக இருக்கிறீர்கள், எனவே என்னையும் உங்களுடன் அழைத்து செல்லுங்கள், அதற்கு பகரமாக என்னுடைய இந்த தங்க காசுகளையும் சிறிய மாட்டு பண்ணையையும் தருகிறேன் என்று சொல்ல, அவர்களும் இதற்கு ஒத்துக்கொண்டு சல்மானே ஃபாரிஸ் ரலியல்லாஹு அவர்களை தங்களுடைய ஊருக்கு அழைத்து சென்றார்கள். இப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது வாதில் குரா என்ற இடத்தை அடைந்ததும் அந்த வியாபார கோஷ்டி எனக்கு மோசடி செய்து விட்டார்கள். என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த சந்தர்ப்பத்திலே என்னை அடிமை என்று சொல்லி ஒரு யூதனுக்கு என்னை விட்டுவிட்டார்கள். அந்த யூதன் என்னை அழைத்து கொண்டு அவனுடைய இடத்துக்கு சென்றான். அருமையானவர்களை, அந்த இடத்தை பார்க்கும் பொழுதே அந்த உமூரியாவுடைய ஃபாதிரி சொன்ன பிரகாரம் அதிகமான ஈச்சப்பழ மரங்கள் இருந்ததை நான் கண்டு, ஒருவேளை இறுதி நபி வரக்கூடிய இடம் இதுவாக இருக்குமோ என்று நான் நினைத்து அவனுடையே அங்கே தங்க ஆரம்பித்தேன். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த யூதனுடைய சாச்சாவின் மகன் மதீனாவுடைய பனு குறைவா என்ற யூத பிரிவை சேர்ந்தவன். இவரை சந்திப்பதற்காக வேண்டி வந்திருந்தான். என்னை பார்த்ததும் இவரை எனக்கு விட்டுவிடுங்கள் என்று சொல்ல, இந்த யூதனும் அந்த பனு குறைவாவுடைய தன்னுடைய சாச்சாவுடைய மகனுக்கு விட்டுவிட்டார். இவன் என்னை அழைத்து கொண்டு மதீனாவுக்கு சென்றான். அருமையானவர்களே, நான் மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு அந்த யூதனுடைய பேரித்தம் பல தோட்டத்திலே வேலை செய்ய ஆரம்பித்தேன். அங்கே இருந்த அடையாளங்களை பார்த்ததும் என்னுடைய உள்ளத்திலே தோன்றியது, ஒருவேளை இறுதி நபி வரக்கூடிய இடம் இதுவாக இருக்குமோ என்றெல்லாம் என்னுடைய உள்ளத்திலே எழ ஆரம்பித்தது. இப்படி ஒரு நாள் நான் அந்த ஈச்சப்பழ மரத்திலே ஏறி நான் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதன் இந்த யூதனிடத்திலே வந்து, இப்படித்தான் மக்கள் எல்லோரும் இறுதி நபிக்காக வேண்டி அங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள், யாரோ ஒருவர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்திருக்கிறார், நான் தான் இறுதி நபி என்பதாக சொல்கிறார், எனவே மக்கள் எல்லோரும் அவரை வரவேற்பதற்காக வேண்டி சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னதும் எனக்கு அப்படியே ஆச்சரியம் ஏற்பட்டது. என்னுடைய உடம்பெல்லாம் புல்லரிக்க ஆரம்பித்தது. எந்த அளவுக்கு என்றால், இந்த விடயத்தை கேட்டதும் என்னை அறியாமல் அந்த மரத்தில் இருந்து நான் விழ பார்த்தேன். உடனடியாக நான் மரத்தை பிடித்து மெதுமெதுவாக கீழே இறங்கி அந்த யூதனை பார்த்து, நீங்கள் சொன்ன விடயம் உண்மையா, இறுதி நபி வந்து விட்டாரா என்று சொல்ல, அந்த யூதன் கோபப்பட்டு, இதையெல்லாம் ஏன் நீ கேட்கிறாய், நீ அடிமை அல்லவா, உன்னுடைய வேலையை நீ பார் என்று சொல்லி என்னை ஏசி அனுப்பிவிட்டான். பிறகு கண்ணியமானவர்களே, சல்மானே ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அன்றைய நாள் மாலை நேரத்திலே இவர் தான் உண்மையான நபியா என்று டெஸ்ட் பண்ணி பார்ப்பதற்காக வேண்டி ஒரு தட்டிலே சில சாப்பாடு பொருட்களை எடுத்துக்கொண்டு நபி அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி சென்றேன். அந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் குபாவை வந்து அடைந்திருந்தார்கள். நான் நேரடியாக குபாவுக்கு சென்று நபி அவர்களை
அவர்களை பார்த்து, இப்படித்தான் ஒரு நல்ல மனிதர் இங்கே வந்திருக்கிறார் என்று எனக்கு கேள்விப்பட்டது. எனவே இந்த தட்டிலே தர்மத்துடைய பொருட்கள் இருக்கின்றன, எனவே இதை தயவு செய்து நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சல்மானிய ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்கள் நீட்ட, நபி அவர்கள் அந்த தட்டை எடுத்து அதிலே இருந்த பொருட்களை தான் சாப்பிடாமல் தன்னுடைய தோழர்களுக்கு சாப்பிட கொடுத்தார்கள். இந்த அடையாளத்தை வைத்து இவர் இறுதி நபி என்ற உணர்வு என்னுடைய உள்ளத்திலே ஏற்பட்டது. பிறகு நான் நபி அவர்களிடத்திலிருந்து விடை பெற்று வீடு திரும்பினேன். பிறகு அடுத்த நாள் இன்னும் சில பொருட்களை ஒரு தட்டிலே வைத்து நபி அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி சென்று, இதிலே சில ஹதியாவுடைய பொருட்கள் இருக்கின்றன, தயவு செய்து இதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல நபி அவர்கள் அதை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தார்கள். இந்த அடையாளமும் சக்சஸ் என்பதாக என்னுடைய உள்ளத்திலே நான் உறுதி கொண்டேன். பிறகு நான் வீடு திரும்பினேன். அதற்கு பிறகு அடுத்த முக்கியமான அடையாளம் தான் நபி அவர்களுடைய புஜத்திலே இருக்கக்கூடிய அந்த நபித்துவ முத்திரை. இதையும் டெஸ்ட் பண்ணி பார்ப்பதற்காக வேண்டி நபி அவர்களை தேடி சென்றேன். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவிலே கலந்துவிட்டு, அதாவது நபி அவர்கள் குபாவில் இருந்து மதீனாவுக்கு வந்திருந்தார்கள். மதீனாவிலே ஒரு ஜனாசாவிலே கலந்து கொண்டு அந்த ஜன்னத்துல் பக்கி என்ற மண்ணறையில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்தார்கள். இவர்களை சூழ சஹாபாக்களும் இருந்தார்கள். எனவே நபி அவர்களுக்கு பின்னால் நான் நின்று கொண்டேன். நபி அவர்களுடைய அந்த நபித்துவ முத்திரையை பார்ப்பதற்காக வேண்டி நான் முயற்சி செய்தேன். இந்த விடயத்தை நபி அவர்கள் அறிந்து கொண்டார்கள். தன்னுடைய மேலாடையை மெல்ல அப்படியே படித்தார்கள். நான் பார்த்த ஆச்சரியம், நபி அவர்களுடைய புஜத்துடைய வலது பகுதியிலே அந்த உமூரியாவுடைய ஃபாதிரி சொன்ன பிரகாரம் அந்த இறுதி நபித்துவ முத்திரை இருந்தது. உடனடியாக நபி அவர்களை நெருங்கி சென்று அந்த நபித்துவ முத்திரையிலே நான் முத்தமிட்டேன். அதற்கு பிறகு நான் அழுத வண்ணம் எனக்கு நடந்த எல்லா விடயத்தையும் தெளிவாக சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். அதற்கு பிறகு சல்மானே ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அருமையானவர்களே, அப்படி இருந்தும் ஒரு யூதனுடைய அடிமையாக இருந்தார்கள். எனவே நபி அவர்கள் சல்மானே ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, நீங்கள் உங்களுடைய எஜமான் அந்த யூதனுடன் உரிமை சீட்டு பத்திரத்தை எழுதிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல, அந்த யூதனும் சல்மானே ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு உரிமை சீட்டு பத்திரத்தை எழுதி கொடுத்தால், அதிலே அவன் என்ன நிபந்தனையை சொல்லியிருந்தான் என்றால், எனக்கு 300 பேரித்தம் பல மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் தேவை, இதே போல 40 ஊக்கியா அளவுக்கு தங்கமும் எனக்கு தேவை, இந்த இரண்டையும் நீ எனக்கு கொண்டு வந்து கொடுத்து விட்டால் உன்னை நான் விடுதலை செய்கிறேன் என்று அந்த யூதன் கூற, இதை சல்மான் ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து, ஐனு லி சாஹிபிக்கும், உங்களுடைய தோழருக்காக வேண்டி நீங்கள் உதவி செய்யுங்கள், யாரிடத்தில் பேரிச்சம் மர கன்றுகள் இருக்கின்றனவோ அதை முடியுமான அளவு கொண்டு வந்து தாருங்கள் என்று சொல்ல, சஹாபாக்களில் சிலர் 10, சிலர் 20, சிலர் 30 என்று அவர்களுடைய வசதிக்கேற்ப ஈச்சம் மர கன்றுகளை கொண்டு வந்து வைத்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் 300 கன்றுகள் ஒன்று சேர்ந்தது. பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதியாவாக முட்டையுடைய அளவில் ஒரு தங்க துண்டும் வந்திருந்தது. என்னை அழைத்து அந்த தங்க துண்டை என்னிடத்திலே நபி அவர்கள் கொடுத்து, அந்த யூதனுக்கு எவ்வளவு தங்கம் கொடுக்க வேண்டுமோ அதை இதன் மூலமாக நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள், அதே போல ஒரு தோட்டத்தையும் வாங்கி அந்த தோட்டத்திலே மரங்கள் நடுவதற்காக வேண்டி குழிகளையும் தோண்டி வையுங்கள், ஆனால் எந்த மரக்கண்டையும் நீங்கள் நடக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, சல்மானே ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்கள் இவ்வாறே அந்த யூதனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 40 ஊக்கியா அளவுக்கு தங்கத்தையும் கொடுத்தார்கள். கொடுத்ததற்கு பிறகு மிகுதமாக சில காசுகள் இருந்தது. இதற்கு பிறகு ஒரு தோட்டத்தை வாங்கினார்கள். நபி அவர்கள் சொன்ன பிரகாரம் 300 மரக்கன்றுகளை நடுவதற்காக வேண்டி சிறு சிறு குழிகளையும் தோண்டி வைத்தார்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த குழிகளிலே 300 மரங்களை தன்னுடைய முபாரக்கான கையால் அவர்கள் அவ்வாறே நட்டார்கள். கண்ணியமானவர்களே, தண்ணீரை ஊற்றினார்கள். பொதுவாக பேரித்தம் பல மரங்கள் வளருவதற்கு பல மாதங்கள் எடுக்கும், சில சந்தர்ப்பத்திலே ஒரு வருடத்தையும் தாண்டும். ஆனால் என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான கைப்பட்ட இந்த கன்றுகள் சில நாட்களிலேயே பிரமாண்டமான மரங்களாக மாறி அது பலம் கொடுக்கக்கூடிய அளவுக்கும் ஆகிவிட்டது. அருமையானவர்களே, பிறகு இந்த 300 மரங்களை அந்த யூதனுக்கு சல்மானே ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கொடுத்து விடுங்கள் என்று சொல்ல, அதற்கு பிறகு சல்மானே ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்கள் அடிமைத்துவத்திலிருந்து விடுதலை பெற்றார்கள். கண்ணியமானவர்களே, இந்த 300 மரங்களில் இருந்து வரக்கூடிய ஈச்சப்பழம் தான் அம்பர் ஈச்சப்பழம் என்று சொல்லப்படுகிறது. இந்த அம்பர் ஈச்சப்பழம் உருவான வரலாறு இதுதான். கண்ணியமானவர்களே, உம்ரா ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் மதீனாவுக்கு சென்றால் இந்த அம்பர்
அம்பர் ஈச்சப்பழத்தையும் கட்டாயம் வாங்கி கொண்டு வருவது வழக்கமாக இருக்கிறது. காரணம் என்ன? நபி அவர்கள் தன்னுடைய முபாரக்கான கையால் நட்டிய மரம் இந்த அம்பர் ஈச்சப்பழ மரங்கள். பிறகு கண்ணியமானவர்களே, இந்த அம்பர் ஈச்சப்பழ மரங்களில் இருந்து இன்று வரை கனிகள் வந்து கொண்டு தான் இருக்கின்றன. மக்கள் அறுவடை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். முழு உலகத்திலிருந்து வரக்கூடிய ஹாஜிமார்கள் இந்த ஈச்சப்பழங்களை எடுத்துக்கொண்டு தங்களுடைய ஊருக்கு திரும்பிக் கொண்டு தான் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நபி அவர்களுடைய கைப்பட்ட பரக்கத். பிறகு என்ன நடக்கிறது? சல்மானே ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிமைத்துவத்திலிருந்து விடுதலை பெறுகிறார்கள். அவர்களை கூறுகிறார்கள், நான் பத்ர், உஹத் போன்ற யுத்தங்களில் கலந்து கொள்ளவில்லை. காரணம் என்ன? நான் யூதனுடைய அடிமையாக இருந்தேன். அதனால் எனக்கு கலந்து கொள்ள சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அதற்கு பிறகு கந்தக்குடி யுத்தத்திலே நபி அவர்களுடன் நான் கலந்து கொண்டேன். அந்த குறைஷியர்கள் கத்ஃபான் கிளையினர் 10,000 பேர் நபி அவர்களை தாக்குவதற்காக மதீனாவுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டதும் நபி அவர்கள் ஆலோசனை சபையை கூட்டி என்ன செய்வது என்று ஆலோசனை கேட்டார்கள். பலர் பல கருத்துக்களை சொன்னார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே நான் கூறினேன், யா ரசூலல்லாஹ், ஈரானிலே இருந்தவர்கள் செய்யக்கூடிய ஒரு யுத்த தந்திரம் தான், எதிரிகள் தங்களுடைய நாட்டை நோக்கி படையெடுக்கிறார்கள் என்று சொன்னால் தங்களுடைய ஊருக்கு வெளியால் பெரும் அகலை தோண்டுவார்கள், குழிகளை தோண்டுவார்கள். இதனால் அவர்களுக்கு வர முடியாமல் போகும். இது ஒரு யுத்த தந்திரம் என்று சொல்ல சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வார்த்தையை மதித்து இது சிறந்த ஒரு யோசனை என்று சொல்லி நபி அவர்கள் மதீனாவை சூழ அகல் வெட்ட சொன்னார்கள். இது தான் கந்தக்குடி யுத்தம். கண்ணியமானவர்களை, இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவில் இந்த கந்தக் யுத்தம் பற்றிய முழுமையான விடயங்களை நான் பேசுகிறேன். எனவே இந்த அடிப்படையில் தான் சல்மானே ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மிகப்பெரிய தியாக வரலாறு. இவர்களை உரிமை விடுவதற்காக நபி அவர்கள் நாட்டிய ஈத்தம்பழ மரங்கள் தான் அம்பர் ஈச்சப்பழ மரங்கள். எனவே இது போன்ற ஏராளமான வரலாறுகள் இஸ்லாத்திலே பதியப்பட்டிருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இதை பற்றி தெளிவாக பேசுவோம். ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.